ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த காணொளியை பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை கூட உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு பேசுவதிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல இந்த பாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவ சித்தத்தின்படி சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய சின்னமே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது தேவன் அதை அங்கீகரித்து அவர்களுக்கு அதை நீதியாக மாற்றுகிறார். எது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பார்க்கும்போது ரோமர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமினுடைய விசுவாசம் தேவனுக்கு நீதியாகப்பட்டது. உங்களுடைய விசுவாசமும் ஆபிரகாமின் விசுவாசத்தை போல தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமின் விசுவாசம் நீதியாக மாற்றப்பட்டது போல இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய விசுவாசமும் நீதியாக எண்ணப்பட வேண்டும். எது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பார்க்கும்போது வசனம் 19 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. வசனம் 21 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தில் பலவீனங்கள் காணப்படுகிறதா, பலவீனங்கள் வெளிப்படுகிறதா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனத்தை வெளிப்படுத்தவில்லை. அவன் தேவனை நம்பி உண்மையாக, உறுதியாக, உத்தமமாக தேவனை விசுவாசித்தான். அது மாத்திரமல்ல, அவன் முதிர் வயதாய் இருந்தபோதும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது இருந்தபோதும் அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசத்தோடு சந்தேகப்படவில்லை. இன்றைக்கு இதை கேட்கிற உங்களுக்கு தேவன் பல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தாரே, இதுவரை நிறைவேற்றவில்லையே என சந்தேகப்படுகிறீர்களா? நீங்கள் சந்தேகப்படாதீங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாட்களில் தேவன் நிச்சயமாக இந்த உங்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவன் மாமிசம் பலமிழந்து போன போது, சாராளுடைய கர்ப்பம் சத்து போன நிலையில் இருக்கும்போது 25 வருடத்திற்கு அப்புறம் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினாள். என்றாலும் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. ஆனால் அவன் ஒரு விஷயத்திலே நம்பினான். வசனம் 21 பார்க்கும்போது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். நீங்களும் முழு நிச்சயமாய்
ஆண்டவரை நம்பி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும்போது தேவன் உங்களுடைய விசுவாசத்தை நீதியாக மாற பண்ணுவார். அல்லேலூயா. அவன் நம்பினது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்தினான், விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமையானவர்களே, நீங்கள் இயேசுவை முழு நிச்சயமாக நம்பி நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் விசுவாசமே உங்களுக்கு நீதியாக